ஆக்சுவலாக வாழை மூவி நேற்று தான் பார்த்தேன். ஒரு பெரிய ஹைப்புக்கு அப்புறம் வந்த படம் இது. வந்து மாரி சரோஜா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நேற்று தான் பார்த்தேன். ஆனால் இது ஏன் பெஸ்ட்டு இல்லை, இந்த படத்தில் இருக்க ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் என்னென்னு அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பரியரும் பெருமாளில் வந்து அந்த அப்பா கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதுவே பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு கூட அந்த ஹோல் மூவியே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஏன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இது வந்து அந்த டீச்சர், அப்புறம் வந்து சிவனைன் தான் அந்த ஹீரோ கேரக்டர், அவனோட ஃப்ரெண்டு, இவங்களுக்குள்ளே தான் நடக்கும். முக்கியமாக இது ரொமான்ஸ் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுலேருந்து ரொமான்ஸாக காட்டினா அது வந்து ஒரு மக்கள் ஏற்றுக்க முடியாது. டீச்சர் ஒரு சின்ன பையன், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவிலான ஒரு இன்ஃபாக்சுவேஷன் லவ் அந்த மாதிரி காட்டினா நல்லா இருக்காது. அப்படின்றதுனால அம்மா தங்கச்சி சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்துருக்காரு செகண்ட் ஹாஃபில். ஆனால் அது என்னடி ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஆரம்பித்த இப்போ ரெண்டாவது சீன்லேயே அவன் அந்த கட்சிப்பை மோந்து ஒரு விதமான பரவசம் அடைகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சாங் வச்சு ஒரு கோட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எந்த வகையிலுமே அது வந்து அம்மா இந்த ரிலேஷன்ஷிப்னு அவங்க சொன்னதை ஏற்றுக்க முடியல. அப்புறம் வந்து காய் சமைக்கணும்னு வரும். அந்த மாடு மாதிரி இனிஷியல் அது வந்து ஸ்பாய்லர் லாட்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கோல்டு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மலையில் கத்திட்டே போயிட்டு ஏறுற ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு இவரோட ஓன் மூவியே மாமன்னனில் அந்த பையன் ஏறி போய் அப்பான்னு கூடுவான்ல, அந்த இதை ஞாபகப்படுத்துச்சு. இதுமாதிரி நிறைய அந்த படத்தோட நிறைய விஷயம் வந்து நிறைய ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு ஒரு மாரி சரோஜா ரொம்ப பிடிச்ச படம்னா கர்ணன் தான். கர்ணனில் பயங்கரமாக இருக்கும் அது. ஒன்றுமே அந்த அந்த கழுதையோட அந்த இதை கால் கட்டை அவுத்து ஒரு அதுவும் அறுக்க மாட்டான், ஒரு கல் வச்சு இடிப்பான். ஆனால் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த காட்டு பேச்சு அந்த பஸ் ஓடிக்கும் போது உள்ளேருந்து ஏச்சு வந்து இது பண்ணுறது, கை தட்டுறது, அந்த பையன் குதிரில் போகிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரேக் அவுட் சீனால மாரி பெஸ்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணன் தான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஹை பாயிண்ட்மே இருக்காது. ஒரு இடத்துல வந்து ஒரு ஹை பாயிண்ட் மாதிரி வரும். இவன் மாடு கட்டி வச்சுட்டு அந்த டீச்சர் கூட போயிட்டு அந்த அரிசி அரைக்க போவோம். போயிட்டு வரும்போது மாடு அவுந்துருக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற அந்த இது கூட என்ன ஆகுதுன்னா, இது உனக்கு தேவைதானன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. ஏன்னா மாடு மேய்க்க சொல்கிறாங்க, இவன் கொழுப்பில் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. அதுவுமே அதை நம்மளை வந்து அந்த இதுக்குள்ளே எமோஷனலுக்குள்ளே வந்து மெர்ஜ் ஆக விட மாட்டேங்குது. இப்படியே போவோம். இதே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே ஒன்றுமே ஒரு எமோஷனல் பரிமாற்றம் எதுவுமே இருக்காது. ஒரே ஸ்கூல் போனோடனே இது வந்து 2-3 விஷயம் வந்து ரொம்ப அந்த காய் சமக்கணும் அங்கே பயப்படுறான். இது வந்து திரும்ப ஓவர்டு பண்ண மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு கட்டத்தில். அந்த மொத்த படமே வந்து இந்த கிளைமேக்ஸில் தான் வந்து கிளைமேக்ஸ் தான் ஷோல்டர் பண்ணும். அந்த 20 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் தான். இது வந்து கம்யூனிசம் தான் பேசியிருப்பாங்க. அந்த 1 ரூபி ஹைக் கேட்டு அது கூட எனக்கு வந்து பேட்டில் ஷிப் ஆஃப் பொட்டம்கின் படத்தோட அந்த சோலை வந்து லைட்டாக ஞாபகப்படுத்துச்சு. சாரி, அலர்ஜி ஆச்சு. அதனால் செகண்ட் ஹாஃப் வருவோம். செகண்ட் ஹாஃபில் வந்து 2-3 விஷயம் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சீன் வந்து பாட்டு அது வந்து பிரேமம் படத்தை வந்து அந்த டீச்சர் டான்ஸ் அந்த இதை வந்து லைட்டாக ஞாபகப்படுத்துச்சு. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து சினிமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும். இப்போ வந்து வெற்றிமாறன் வந்து நாளைய இயக்குனர் இதில் வந்து ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பார். அதான் நடந்தார் போல அப்படின்னா கோஇன்சிடென்ட். ஒரு படத்தில் வந்து கோஇன்சிடென்ட், ஹீரோ ஹீரோயின் போகிறாங்க, அவங்க மீட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல, திரும்ப ஒரு ஃபாரின் போகிறாங்க, திரும்ப அதே மீட் ஆகினா அது கோஇன்சிடென்ட். இதேமாதிரி கோஇன்சிடென்ட் 1-2 இருக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது ஆடியன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும் படத்தில். என்னடா இது எங்கே போனாலும் ஒரே பார்த்துருவாங்களா, அந்த மாதிரி டவுட் க்ரியேட் பண்ணும். அதுக்கு உனக்கு நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்புற மாதிரி சொல்லணும்ல. இந்த படத்தில் நடந்தார் போல் வந்து நிறையா வந்துருச்சு. எப்படின்னா இது வந்து வெற்றிமாறன் எப்படி இதை இது பண்ணான்னு தெரில. இது அவரோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து படம் நல்லா இருக்குன்னாரு. இது எப்படி கிளைமேக்ஸில் வந்து எல்லாருக்கும் நல்லா தான் ஃபீல் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நடந்தார் போல் என்னென்னா
பசியில் வந்து ஒரு இடத்துல ஒரே வாழைப்பழம் திருடி சாப்பிடுவோம். அவ்வளோ பெரிய வயலாக இருக்கும். அதில் கரெக்டாக சாப்பிட்ட உடனே வந்து அவர் பிடிச்சிருவார். இது ஒரு நடந்தார் போல். இதுக்கப்புறம் சரி அங்கேருந்து தப்பிச்சு இது பண்ணிட்டு முடியாதுரும். வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். உடம்பு சரியில்லாமல் கரெக்டாக முடிச்சு பார்த்து இவன் சாப்பிட விட மாக்கிடுவாங்க. அவன் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டோன்னே. இது 2வது நடந்தார் போல். இன்னொரு நடந்தார் போல் சொல்கிறேன் இருங்க. 3 வாட்டி திரும்ப போவான், திரும்ப வருவான், திரும்ப வந்து சாப்பிடுவான். அப்போ அந்த நேரத்தில் ரேஷன் கார்டு எங்கன்னு அவங்க அம்மா கேட்டு இவங்க கரெக்டாக போய் பார்ப்பாங்க. அதுவும் ஒரு நடந்தார் போல். இத்தனை நடந்தார் போல் இருக்கா. இது வந்து எனக்கு லைட்டாக டிஸ்கனெக்டாக இருந்துச்சு. இன்டென்ஷனாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கா வந்து இன்னொன்று வந்து வீக்கஸ்ட்டுன்னு இது வந்து மாறி சொல்ல வீக்கஸ்ட் ரைட்டிங்னா அவன் வந்து இறக்கி விடுவாங்க. இவன் சொல்லுவான் இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் போகணும் அந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க அக்கா இறக்கி விடுவாங்க. அப்போது சேகர்ன்ற கேரக்டர் தான் சொல்லுவோம், ஏன் டீச்சரை கேட்டேன்னு சொல்டா அப்படின்வாங்க. இந்த கேட்டேன்னு சொல்டா எனக்கு கடைசியாக பார்த்துக்கூடா இந்தமாதிரி டைலாக்லாம் வந்து சொல்லிச்சுன்னா அதோட கேரக்டர் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சேகர் செத்துட்டாண்டான்ற அளவுக்கு எனக்கு தோணிடுச்சு. ஓகே இதான் அவங்க லாஸ்ட் ரைட் போலன்னு. ஏன் ரொம்ப வீக்கஸ்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுக்கணும் அவசியமே இல்லை. அப்படியே அவங்க அக்கா வந்து அடுத்த சீன்லேயே சொல்கிறாங்க, எனக்கு வந்து 2 வேளை சாப்பிடலடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன அக்கா ஏன் எடுத்து கொடுக்கல தூக்குவாளியே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்வின்சிங்காக உங்கள் சாப்பாடெலாம் ஒரு இடத்துல போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி லாரிக்கு முன்னாடி இல்லை எங்கேயோ தொங்க விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும். பேசிக் ஆடியன்ஸ்லாம் தோணாது பெருசாக. ஆனால் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை, ஏன் எடுத்து கொடுக்கல அப்படின்னு. ஸோ இந்த சீன் கிரியேட் பண்ணணும் தான் கொடுக்கலையோன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே அவன் சாப்பாடு எடுத்து அந்த பொண்ணை லவ்வர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கையில் வந்து இது அந்த கதிர் எரிவாள் சிம்பிள் அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக வச்சது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, இனிஷியலாக ஒருத்தவங்க வர இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு டேரக்டர் பண்ண மாதிரி, ஒரு கைத்தேர்ந்த டேரக்டர் பண்ண மாதிரி இல்லை. இது வந்து சினிமாட்டிக்கோட பெஸ்ட்டு மாதிரி சொன்னாங்க. அது எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரில. பெருசாக எனக்கு அதுவும் பெருசாக இது தெரியல. அப்புறம் வந்து அவரோட சிக்னேச்சர் இது அந்த காட்டு பேச்சு அந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் வருது. அதுவும் பெருசாக இம்பேக்ட் பண்ண ஒரு இடத்துல பண்ணுச்சு. இவன் ஓடுவான் பசியில், அப்போ ஒரு நாட்டார் தெய்வத்தை தாண்டி ஓடுவான். அதெல்லாம் ஓகே. ஏதோ ஒன்று இது பண்ணுச்சு. இப்போ இந்த பாலா ஸ்டைல்லையும் சொல்லலாம். இது ஆக்சுவலாக பாலா இவ்வளோ எமோஷ்னல் ஆனார்னா அவர் ஸ்டைல்லையும் இருந்துச்சு இந்த மூவி. அவரோட ஸ்டைல்னா ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கேரக்டரை கொண்டு சிம்பத்தி தேடுவார். அதே பேட்டர்ன்லேயே வந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து வெளில வந்த படம்னா நாச்சியார் சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்புறம் பயங்கர குத்து வாங்கினார் இதில், ஆதித்ய வர்மாவா அதில். அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட 3 கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். சேகர் ஃப்ரெண்டோட சேகர், அதுக்கப்புறம் அவங்க அக்கா, அப்புறம் அவங்க அக்காவோட லவ்வர். அந்த 3 கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது செகண்ட் ஹாஃபில் லவ் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபி அந்த ஹைக் அது கூட எனக்கு அந்த பேட்டில் ஷிப் பொட்டம்கி அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதான் வந்து பெரிய புரட்சி ஏற்படுத்தின படம் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ப்ரெட்டு இது கேட்டிருப்பாங்க சாப்பாடு, அதுலேருந்து ஒரு புரட்சி உருவாகும்ல. கிட்டத்தட்ட கம்யூனிசம்னா அப்படி தான் வரும். இது ஹோலாக அந்த 20 மினிட்ஸில் இதாகுது. நிறையா ஒரே இடத்துல நிறைய குமிச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு எமோஷன்ஸை. நிறைய பேருக்கு அதை ப்ராசஸ் பண்ண முடியலன்னு சொல்கிற முடியுது பப்ளிக் ரிவ்யூவில். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது நல்ல படமானே ப்ராசஸ் பண்ண முடியல அவங்களால. அந்தளவுக்கு ஒரு எமோஷனலாக கடைசியாக வந்து இதாக இருக்குது. இன்னொன்று வந்து இது எப்படி அழுவ வைக்கிறது அந்த இதுனா அவங்க அம்மா ஒரு வாய் கூட சாப்பிட விட மாட்டாங்களேன்னு சொல்லும் போது பிரேக் அவுட் ஆகலாம் எனக்கு. ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனால் எனக்கு பிரேக் அவுட்லாம் ஆகலை. அந்த மாதிரி சொல்லும் போது பிரேக் அவுட் ஆகிருக்கலாம் சில பேர். அப்புறம் வந்து இதை நான் நிறைய யோசிச்சிருக்கேன். என்னென்னா ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன் டெத்துக்கு. இது வந்து ரொம்ப சின்ன வயசில் போகும்போது நான் அப்போ யோசிச்சிருக்கும் போது அந்த டாட்டா ஐஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க. வரும்போது அழ மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது கரெக்டாக அழுகுறாங்களா, அது எப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். அந்த மியூசிக் கிரியேட் பண்ணுற ஒரு எமோஷன் தான் அவங்களுக்கு வந்து அதோட சேர்ந்து அவங்களோட நினைவுகள் அதெல்லாம் சேரும் போது அந்த எமோஷன் கிரியேட் ஆகுதுல்ல. அதே மேஜிக் தான் பண்ணியிருக்காங்க கடைசியாக. அந்த சாவு மூலம்லாம் அடிக்கிறாங்களே அந்த மியூசிக், சந்தோஷம் போட்ட மியூசிக், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எழுதிருக்க மாட்டேங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த சாங்கில் வந்து அதுதான் எழுதிருப்பீங்க. அதனால தான் எல்லாரையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு தேட்டரில்.
முடிஞ்சு பாட்டோட போது யாரும் எழுந்து போகலன்னா அந்த இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு தான் சொல்லணும். அதுதான் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆனால் இது செல்வரா மாரி செல்வர் பெஸ்ட்டான்னு சொன்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அந்த தேவதைன்னே ஆக்சுவலாக மாரி செல்வர் வந்து இதில் பதிவு நிறையா அதை இது பண்ணிட்டாரு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் அழகான ஒரு பொண்ணை போட்டு டீச்சர்னு போட்டு அதிலே எப்படி சொல்கிறது, ஒரு வேறு எந்த படத்தில் அப்படி தோணலை மாரி செல்வரோடது. இதில் வந்து கிளைமேக்ஸை வச்சு முன்னும் பின்னும் கதை சொருகுன மாதிரி இருக்கும் கரெக்டாக. இதில் வந்து ரெண்டுமே ஸ்கூலையும் இந்த கனெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான். இவன் ஸ்கூலில் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் லீவ் வரும்போது காய் சமூகத்தால் அவன் கஷ்டப்படுறான், அந்த பாயிண்டில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இதை வந்து ஒரே ஒரு இதில் இது பண்ணிட்டு நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஷர்ட்டை கிழிச்சிட்டு இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஷர்ட்டை கிழிச்சிட்டு டீச்சர் தச்சு கொடுக்குறது எல்லாம் ஒரு ஓவராக இருக்கும். அந்த வடிவேல் சொல்லலை, பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போட்டியலேன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி அம்மா எங்கள் அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு எஸ்கேபிசம் தான். அது ஆடியன்ஸ் வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தப்பிக்கிறதா வச்சு டைலாக் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே தோணும், எல்லாமே பண்ணிவிட்டு இப்படி சொல்லிட்டா சரியாயிடுமான பெரிய இது. நீங்கள் பாக்யராஜோட சுந்தரகாண்டம்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் காலேஜ் டைமில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் இந்த லவ் வந்து பயங்கரமாக இது பண்ணிப்பா, நமக்கு எந்த இடமே தப்பாகவே தோணாது. இவர் பொண்ணு தேடிட்டு இருப்பார், அந்த பொண்ணுக்கு வந்து இவர் பிடிக்கும், வரும் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு சோப் போடுற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஆனால் நமக்கு படம் முடியும் போது அது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுதான் வந்து பெஸ்ட்டு டீச்சர் இதை லவ்வை ஹேண்டில் பண்ணது. லவ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பல விஷயத்த பேசியிருக்கோம். மேபி முடிஞ்சால் பாருங்கள். அதை பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது, கர்ணன் சொல்லலாம். அவரோட இது ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு கர்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரியனும் பெருமாள் வைக்கலாம், அதுக்கப்புறம் 3ஆவதாக மாமன்னன், 4ஆவது தான் இது நான் வைப்பேன். இன்னொன்று இதில் ஒன்று அட்ரஸ் பண்ண நினச்சேன். இந்த இது காண்டார படம் வந்து மாரி செல்வரோட ஐடியாலஜி, அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலு, அவரோட க்ரியேட்டிவிட்டி வச்சு தான் வந்திருக்கு. அது யாருமே பேசலை, ஏன் பேசுறதுன்னு தெரில. சாதாரண சினிமா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கே தெரியும். இது பரியன் பெருமாள் எப்படி இந்த நாய் கருப்பி வந்து அவன் எப்பப்பெல்லாம் அப்ரோச் பண்ண போறானோ இல்லை அந்த மாதிரி ஒரு நினைவுகளாகவே வந்துட்டு போயிட்டே இருக்கும். இதேமாதிரி காண்டாலையும் அந்த கேரக்டர் வந்து அவன் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் வந்து கத்தும் போவும் வரும். இதில் எப்படி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் எப்படி கருப்பி வந்து அவனை வந்து சோலை ஒரு எழுப்பி விடும்ல, அவன் இதாகும்போது ரயில்வே ட்ராக்ல, அதே மாதிரியே தான் கிட்டத்தட்ட அதே போல் 100% அதே தான். இது அப்படியே ஒரு கேரக்டராக வந்து ஒன்று கத்தும்ல, அது வந்து இங்கே வந்து சந்தோஷம் வந்து மியூசிக்காக போட்டிருப்பாரு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பயங்கரமான ஒரு இதுதான் இது, பிளக்கரிசம் தான் இது. சுட்டுருக்கானுங்க. ஆனால் அது எனக்கு நேஷனல் அவார்டு இப்போ தான் வாங்கிச்சு. எனக்கு செம்மகாண்டு. யார் இதை பற்றி ஏன் பேசலை, கிரெடிட் கேட்கலன்ட்டு விட்டிங்கன்னா நாளைக்கு காண்டார 2ன்னு எடுத்து இந்த நாட்டா தெய்வம் மாதிரி வேற ஒன்று வச்சு வேற ஒரு ஸ்டோரி நம்மள்டே சுடுவானுங்க. அதை வந்து இது பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. அதெல்லாம் பேசுங்க ஸ்டேஜில். இதை வந்து நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் அந்த படத்தை, ரிவ்யூஸ்லாம் பார்த்து. எப்படின்னா கிரேவ் ஆஃப் தி ஃபயர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவன் இருப்பான், அவன் தங்கச்சி. அதில் வந்து அந்த கேண்டி ட்ராப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு, ஒரு சின்னதாக அந்த புளிப்பு மிட்டாய் மாதிரி ஃப்ளேவர்டாக இருக்கும். அதை தங்கச்சி எப்போல்லாம் பசிக்குதோ இல்லை சாப்பாடு கொடுக்க முடியாது அப்போலாம் கொடுத்துட்ருப்பான். ஒரு கட்டத்தில் வாட்டர் மிலன் ஃப்ளேவர்னு கொடுப்பான். கொஞ்ச நேரத்தில் அது தீர ஆரம்பிச்சிடும். அப்புறம் தூளை கொட்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அது எதுவுமே காலியாகிடும். அப்போ அந்த அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இது மிக்சடு ஃப்ளேவர் இந்த குடின்னு கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துடும். அதுக்கப்புறம் அது சாம்பல் அதிலே போட்டு அது படம் பயங்கரமாக இருக்கும். ஒன் ஆஃப் ஃபேவரட். எனக்கு வந்து இந்த படம் அதை வந்து ரொம்ப நாள் தாக்கம் இருந்துச்சு. எனக்கு எப்போலாம் டைரி மில்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து தூள் இருக்கும்ல, கையில் கொட்டும் போது எனக்கு படம் ஞாபகம் வரும், எப்பயுமே வரும். இந்த மாதிரி இந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது படம் வருமானா எனக்கு டவுட்டு தான். அந்த அளவுக்குலாம் பெருசாக இம்பேக்ட் பண்ணல. இன்னொன்று வந்து அந்த படத்தோட ஹேங் ஓவர் இருந்துச்சுன்னா ஓகே. அந்த ஹேங் ஓவர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிச்சு ஒரு இது. ஆனால் எனக்கு சொல்ல முடியல, ஒரு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியல, ஓகேவாக இருந்துச்சு. ஒரு முலான அந்த பையனை இது ஆஸ்காரோட அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிறது, ஃப்ரம் டாப் டு பாட்டம் இருக்கணும். நிறைய விஷயம் மாரி செல்வராஜோட இது சிக்னேச்சர் இதெல்லாம் ஒர்க் ஆகும் போச்சு.
அதில் ஒரு மாடு அந்த இது காட்டுறாங்கல்ல, அதாவது அந்த இறந்த கண்ணுக்குட்டியை வந்து இது பதப்படுத்தின மாதிரி ஒரு இது காட்டுறாங்கல்ல, அது நம்ம 10th புக்கில் வந்து ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டோரியில் அது ஞாபகம் வந்துச்சு. மாடு நிறையா பால் கறக்கணும்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சுருப்பாங்க, அப்போ தான் நிறையா பால் கறக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார். அது புதுமை பித்தன் ஸ்டோரியா என்ன சரியா ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக அந்த இதை அடிக்கடி காட்டுறாங்கல்ல, காட்டினாலும் எங்கேயுமே இவங்க வீட்டுக்காக பால் கறக்கிற மாதிரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அது பர்பஸே அதானே, இந்த இது வச்சு பால் கறக்கணும், அதிகமாக பால் கறக்கணும். ஆனால் அதை வச்சு அதே காட்டுறாரு, ஆனால் அதுக்காக பால் கறக்கிற சீனும் அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டல. அந்த மாதிரி கொஞ்சம் டீப் திங்க் பண்ணால் நிறைய ஹோல் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கணும். எதுக்காக அது ஒரு விஷயத்தை காட்டணும்னா அது எதுக்காகன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் வந்து பண்ணாமல் விட்டுருப்பாரு. ஓகே, மாஸ்டர் பெஸ்ட் இன்னும் வரல, அது வரதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, see you.